ஸோ கைஸ், நாம் இப்போது சிங்கப்பூரில் இருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், நான் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டோருக்கு ரிலேட்டடான சில பிஸ்னஸ் ஒர்க் வந்து எனக்கு சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு போக தான் நான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் டேரெக்டாக வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிடலாம், இந்த வீடியோ இங்கே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு இகாம் சேல் சேலஞ்ச் பண்ணிடலாம் சிங்கப்பூரில் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக நான் டேரெக்டாக பாலியிலேருந்து சிங்கப்பூர் வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 15-20 டேஸாக சுத்தமாக எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணல. எனக்கே உடம்பு ரொம்ப வீக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு சிங்கப்பூரில் இந்த மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல் இருக்குது, அந்த ஏரியாவை சுற்றி வாக் போக ரொம்ப பிடிக்கும். எப்போ சிங்கப்பூர் வந்தாலும் நான் இந்த வாக்கிங் டூர் எடுத்துருவேன். அதை தான் இப்போவும் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு, அண்ட் இந்த வாக்கை நான் முடிக்கிறப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போது சிங்கப்பூரில் இருக்கோம். ஆக்சுவலாக சிங்கப்பூரில் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படி நம்ம கிளம்பலாம், எதுவும் வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். பட் எதுக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டு இப்போ சும்மா தான் இருந்தேன். எனக்கு பயங்கர போராக இருந்தது. சரி, ஏன் ஒரு இகாம் சேல்ஸ் சேலஞ்ச் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கே இருக்கிறது வந்து ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம், இது வந்து ஃபுல்லர்டான் ஹோட்டல், இது வந்து பேங்க் ஆஃப் சைனா. வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய பேங்க்ஸோட ஏஷியன் ரீஜனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளிவனுங்க. ஸோ டைம் இப்போ 9:11 ஆகுது. ஸோ டைம் இப்போ 9:11 ஆகுது, அதாவது சிங்கப்பூர் டைம். ஸோ இந்தியா டைம் வந்து இதை விட 2.5 hours வந்து பின்னாடி இருக்கும். அப்போனா இப்போ டைம் வந்து அங்கே 6:30 மணி ஆகுது ஈவினிங். எனக்கு வந்து இந்த மெரினா பே சாண்ட்ஸ் இருக்க ஏரியா வந்து சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரும்போது சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் கரெக்டாக நைட்டில் வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ அந்த இடத்த போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அந்த சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம ஹோட்டலுக்கு வரும்போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ என் லைஃப்பில் நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான சிட்டி வந்து சிங்கப்பூர் தான் கண்டிப்பாக. அதாவது நேச்சர், சில பேர் சொல்லுவாங்க நேச்சரில் இருந்தால் வந்து மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் சிட்டி லைஃப்லேயே பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் தான். இங்கே வந்தாலே ஒரு பயங்கர அந்த ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் வந்துடுது. இவங்க ஏதோ பண்ணுறானுங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பிரிட்ஜ் வந்து பயங்கர ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபுல்லர்டான் ஹோட்டலுக்கு கீழே இருக்குது அந்த பிரிட்ஜ். ஸோ ஆக்சுவலி இந்த போட்டை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, ஏன் நம்ம போட் ரைடு போகக்கூடாது இதே மாதிரி? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம அந்த போட் ரைடு பண்ணுறோம். ஸோ அவங்க தெரியுதுங்களா, மெரினா பே சாண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக அங்கே தங்கணுன்னா 3 days நீங்கள் புக் பண்ணுவோம். 1 dayலாம் தங்க முடியாது அங்கே போய். ஸோ வருவோம், ஒரு நாள் அங்கே தங்குவோம். அது மட்டும் இல்லாமல் அது ஃபில் ஆயிரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக இருந்தாலே போதும், டக்குன்னு அது ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம்லாம் வந்து நம்ம ரூம் புக் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மெரினா பே சாண்ட்ஸில் மறந்துட வேண்டியது. இப்போ நான் வந்திருக்கிறது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ட்ரிப்பு. கேமராவில் எனக்கு எப்படி தெரியுது தெரில, ஆனால் நேரில் தீயாக இருக்குது. ஓகே, நம்ம டின்னர் க்ரூஸ் போவோம். ஸோ இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம்ல, இந்த வழியாக போனால் அந்த மெர்லைன். ஸோ சிங்கம் வாயிலேருந்து தண்ணி ஊற்றுற அந்த விஷயம், இந்த லைனில் போனால் மெர்லைன், அந்த மெர்லைன் பார்க் போயிடலாம். ஸோ அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி ஊற்றுறது, அண்ட் அங்கே இருக்கிறது வந்து மெரினா பே சாண்ட்ஸ். ஸோ இது வந்து சிங்கப்பூர் ஃப்ளையர் அண்ட் அதோட மொத்த சிட்டியும். ஸோ ஆக்சுவலாக ரிவர் க்ரூஸ் வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரியுதா? நான் கரெக்டாக தான் கை காட்டுறேன்னா, இந்த சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். அங்கே தான் போய் புக் பண்ணோம். போய் அங்கே போய் புக் பண்ணுவோம். என்ன மூடி இருக்காங்க, நமக்கு லக்கு இல்லை. அதான் லேட் ஆகிடுச்சு, மணி 9:30 ஆயிடுச்சு. அதனால் ஐ திங்க் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிவர் க்ரூஸ் பை வாட்டர் பி. ஸோ இதான் அந்த ஆஃபீஸு. மூடிட்டாங்க. இல்லை சைடில் எது இருக்கா? இல்லை மூடிட்டாங்க ஃபுல்லாக. சரி, ஓகே. சிட்டி பாருங்கள், சிட்டியோட அழகு. எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு ஒரு அழகான சிட்டி வந்து நான் பார்த்ததில்லை. அது என்னமோ அங்கே ஒரு சின்னதாக தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அது தெரியுதா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் வரும்போது அது இல்லை. மேபி கிறிஸ்மஸ் டைம்ங்கிறனால கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்களோ.
ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:38 ஆகுது. இப்போ லைவாக 6 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோரை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு மார்னிங்லேருந்து 685 பீப்புள் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4795 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 5 ஆர்டர் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.58%. ஓகே, இப்போ போய் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நான் இந்த வாக்கிங் டூர் முடிச்சு நான் என்னோட ரூமுக்கு போகும்போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். அண்ட் நம்ம இப்போ போகிறது இந்த பிரிட்ஜ் வழியாக. ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக போயிட்டு அந்த சைடில் அப்படியே போய் ஸோ அந்த மெரினா பீச் சாண்ட்ஸ் அங்கே ஒரு லைட் ஷோ நடக்கும். அது தெரில. அப்படியே சுற்றி திரும்ப இதே வழியில் வந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிச்சிட்டோம். கிரேட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் 5 minutes தான் பார்த்துருப்பீங்க. பட் டோட்டலாக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சை வந்து நான் நடந்து முடிக்க வந்து எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி மட்டும் மொத்தம் 25,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடந்திருக்கேன். ஒரு சூப்பரான வாக். இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:32 ஆகுது. இப்போ லைவாக 5 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோரை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து 814 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோரை வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4795 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 5 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.49. ஸோ நீங்கள் இங்கே நோட் பண்ணால் தெரியும், நமக்கு இந்த 2 மணி நேரத்தில் எந்த சேல்ஸுமே நடக்கல. 9:30 மணிக்கு நம்ம பார்த்தோம் அதே 5 ஆர்டர், அதே 475 ரூபா தான். அதே மாதிரி நீங்கள் வந்து 11 மணிக்கு பார்க்கும்போதும் அதே தான். ஸோ செஷன் மட்டும் இங்கே மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க இந்த 2 மணி நேரத்தில். பட் யாருமே வந்து ஆர்டர் பண்ணல. ஸோ இது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் எக்ஸாக்டாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 1000 ரூபீஸ்க்காவது இந்த 2 ஹவர்ஸில் வந்து ஒரு சேல் நடக்கும், நம்ம அதை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் எந்த சேலுமே நடக்கல. இது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்ங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதா. எனிவே இங்கே வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இன்னைக்கு மட்டுமே நான் 4795 ரூபா நான் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். அண்ட் இங்கிருந்து நான் கிளம்பும் போதே ஒரு சைனீஸ் தம்பி வந்து எங்கள் கடையில் தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஒரு வாக் போயிட்டு வந்து அப்புறம் வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அவங்க கடைக்கு தான் போகிறேன். அவங்க கடைக்கு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்குறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை நான் கூடி சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். So this roasted crispy chicken. Do you have fried rice? Have rice. This is half. Chicken fried rice. Spice, no sweet. Yes. Yeah. Only one person. Yeah. ஸோ இதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹாஃப் சிக்கன் சொல்லியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், பட் அவங்க ஒயிட் ரைஸை கொடுத்துட்டாங்க. நல்லா இப்போ சாப்பிட்டேன். இப்போ மட்டும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சும்மா ஜம்முன்னு தூக்கம் வரும். இதை வச்சு எப்படி சாப்பிட்றேன்னு தெரியல. எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. சாப்ஸ்டிக்ஸ் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது.